தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் சென்னை அடுத்த பிள்ளாவரம் சட்டமன்ற தொகுதி அனகாபுத்தூரில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் போலீசார் உதவியுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 19,63,19,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு காரில் உள்ள கட்சி தலைவரின் புகைப்படங்கள் மற்றும் கட்சி கொடிகள் போன்றவற்றை அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் கோத்தகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரகுபதி பீமன் அனுமதியின்றி காரில் கட்டியிருந்த கொடியை அகற்ற பறக்கும் படையினர் வலியுறுத்தியதால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கொடி அகற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் RMS புத்தூர் சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 80,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் அதிகாரி சுதாகர் மூலம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோரிமேடு எல்லை பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்ட பறக்கும் படையினர் சுற்றுலா பயணி ஒருவரின் காரில் இருந்த பறிமுதல் செய்யப்பட்ட விலை உயர்ந்த மது பாட்டில்களை கலால் துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக வையாபுரி மணிகண்டன் அறிவித்துள்ளார். தான் விருப்பம் தெரிவித்த முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கப்படாத நிலையில் அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்த மணிகண்டன் தனது தொண்டர்களுடன் NR காங்கிரஸில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற மருத்துவர்கள் தகவல் அடங்கிய மருத்துவர் தகவல் களஞ்சியம் புத்தக வெளியீட்டு விழாவில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கிளினிக் மருத்துவ சங்க மாநில தலைவர் மருத்துவர் பெனிஸ் ராஜா, பாரம்பரிய மருத்துவர்களுக்கு மருத்துவமனை பதிவு சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் பாரம்பரிய மருத்துவருக்கு அரசு பதிவு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். எங்களுக்கு ஒரு அரசு பதிவு கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அதாவது ரெஜிஸ்டர்ட் இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஸ் இல்லைன்னா அரசு பதிவு பெற்ற மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை அரசு தரணும்னு எங்களுடைய கோரிக்கை தாழ்மையோடு முன்வைக்கிறோம். அதே போன்று கடந்த காலங்களில் மத்திய அரசு 150 பாரம்பரிய மருத்துவ முறைகளை சிகிச்சை அளிப்பதற்கு சட்டப்பூர்வமாக்கப்படும் அறிவித்தாங்க. அது இன்னும் அதை நடைமுறைப்படுத்தலை. ஆயுஷ் துறை அறிவித்தது, பத்திரிகை வாயிலாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதையும் நடைமுறைப்படுத்தி பாரம்பரிய மருத்துவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் தர வேண்டும் இந்த தருணத்தில் அரசை கேட்டுக்கிறோம். நன்றி. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டம் கோமல் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் கார்த்திபன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,77,550 ரூபாய் மதிப்பிலான செல்போன் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் அதிகாரி மூலம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி பகுதியில் கடந்த 17 விவசாயி ஆறுமுகம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நெல்லையப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை சம்பவம் நடைபெற்று 6 நாட்களை கடந்தும் தந்தையின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறி ஆறுமுகத்தின் மகள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக
சாலையில் பெருக்கெடுத்த கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையில் ஓடும் கழிவுநீர் காரணமாக துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் கழிவுநீரை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.